ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பீட்ரூட்டும் பேரிச்சம்பழமும் வச்சு நல்ல சூப்பரான ஒரு ரெசிபி. இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். எப்படி செய்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1/2 கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டாக எடுத்து தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 முந்திரி இல்லைனா பாதாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில், லோ ஃப்ளேமில் ஒரு 3 விசில், மொத்தம் 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். இந்த பேரிச்சம்பழம், பீட்ரூட், பாதாம் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது ஓரளவு சூடு ஆனதும் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். அப்படியே இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா மையம் அரைக்க முடியுமோ அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது செய்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1/4 கப் அளவு சர்க்கரை, கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கணும். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சக்கரை நல்லா கரைஞ்சி வந்தாலே உங்களுக்கு நல்லா பாகு மாதிரி கெட்டியாக இருக்கும். ஏன்னா தண்ணி நம்ம கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். இந்த மாதிரி நல்லா சக்கரை கரைஞ்சி வந்ததும் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த பீட்ரூட் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். சக்கரை பாகோடு சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா உங்களுக்கு கெட்டியாக வந்துடும். நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. முதலே நீங்கள் எடுக்கும்போது நல்லா அடிகனமான பாத்திரம் இல்லைனா நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் வரும். ஓரளவு நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்து நல்லா கட்டியானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகி எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நல்லா ஜாம் மாதிரி வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நல்லா கட்டியாக வர ஆரம்பிக்கும். மொத்தமாக ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். அவ்வளோதான். 4-5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நல்லா உங்களுக்கு ஜாம் மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுமே இது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நட்ஸு கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லை துருவியோ இல்லை பொடியாக அரைச்சோ சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம். ஒருவேளை நீங்கள் நட்ஸு சேர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லேசாக நட்ஸை வந்து பேன் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி இல்லை துருவி சேர்த்துக்கலாம். அப்படியே நீங்கள் பச்சையாக அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால நல்லா இந்த மாதிரி லேசாக வறுத்துட்டு அரைச்சி அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்படியே ப்ளைனாக தான் செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கன்சிஸ்டன்சி திக்காக வந்திருக்கு. ஓரளவு சூடு ஆறுனதும் இதை ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்ல ப்ரெட்டோட சப்பாத்தியோடலாம் நீங்கள் சேர்த்து சர்வ் பண்ணலாம். கடையில் வந்து நீங்கள் ஜாமுன்னு வாங்கி நிறைய ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருப்பாங்க, கலர்லாம் சேர்த்துருப்பாங்க. இதில் நம்ம எதுவுமே சேர்க்கல, வெறும் பீட்ரூட்டும் பேரிச்சம்பழம் நெய் போட்டு நல்லா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அவங்கள வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.